ஒருத்தவங்களுக்கு ஒன்று உரியதாக இருந்தால் தான் நம்ம அதை அவங்கள்ட்ட கொடுப்போம். ஸ்கூல் பிள்ளைக்கு தான் என்ன வேணும்? பேக் வேணும். வேலைக்கு போகிறவங்ககிட்ட ஸ்கூல் பேக்கை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகாது. அப்போ யாருக்கு எதை யூஸ் பண்ண முடியுமோ, எதை அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நம்முடைய துதிகளுக்கு, உங்கள் வாய்களில் இருந்து புறப்படுகிற துதியிலே பிரியப்படுகிற தேவன். நமக்கு அவர்கிட்ட என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, அவருக்கு துதியை கொடுக்க வேண்டியிருக்கு, அவருக்கு நன்றியை கொடுக்க வேண்டியது இருக்கு. நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுப்போமா? நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நாவுகளில் இருந்த கட்டுகள் எல்லாம் மகிழ்வதாக இயேசுவின் நாமத்திலே. உங்களுடைய நாவுகளில் அவருடைய துதி உண்டாவதாக. இங்கு நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அவர்களுடைய நாவுகள் மேலே உம்முடைய ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி அவர்களை துதிக்கும்படியாக, அவர்களை தேவன் உற்சாகப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். எல்லா விதமான சோம்பலின் ஆவிகள் வெளியேறுகிறது. இந்த ஆராதனையிலே எல்லா விதமான பலவீனப்படுத்துகிற ஆவிகள், எல்லா விதமான சோம்பலின் ஆவிகள் எல்லாம் வெளியேறி உற்சாகத்தின் ஆவி உண்டாகிறது. உற்சாகத்தின் ஆவியானவர்கள் மீது ஊற்றப்படுவீராக. உற்சாகத்தின் ஆவியானவரால் இந்த சபை நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. நன்றி 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 ஆண்டவரே, நீ செய்த ஏராளமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி.